இன்னைக்கு வீடியோல நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். அந்த படங்களோட ஷேர் டீடைல்ஸ், எந்தெந்த படம் வெற்றிகரமா போய்கிட்டு இருக்கு, எந்தெந்த படம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் பார்ப்போம். அது என்னென்ன படம் அப்படிங்கிறதுலாம் வீடியோக்குள்ள பார்த்துருவோம். ஸோ நேற்று வீடியோல நான் வந்து கெஸ் த ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். நான் இப்போ ஸ்க்ரீன்ல காட்டுறேன். அதுதான் கெஸ் த ஃப்ரேம் அப்படின்னு வச்சிருந்தேன். இதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. என்ன ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையா தான். பையால வந்து ஏதோ ஒன்று என்னை தாக்க அப்படிங்கிற பாட்டு. அந்த பாட்டில் நம்ம கார்த்தி வந்து தமனாவை விட்டுட்டு அப்படியே போகும்போது அந்த பாட்டு வரும். அப்போ ஒரு காரை அந்த டிக்கியை ஓப்பன் பண்ணும்போது இங்கேருந்து பார்ப்பாரு, ஒரு ஃப்ரேம் இருக்கும். அதை தான் வச்சிருந்தோம். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் மகேஷ் அப்படிங்கிறவர், வெற்றிவேல், அஸ்வின் ஸ்ரீராம், சல்மான் ராக் ஸ்டார், அப்புறம் யூசர் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்கு. ஸோ அவங்க பேர் சரியா தெரியல. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஸோ வசூலுக்குள்ள போயிடலாம். F1 இந்த படத்தோட டே 11 கலெக்ஷன் இந்தியாவில் 3,25,00,000. டோட்டலாக இந்த படம் வந்து 61,70,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 294.6 மில்லியன் US டாலர்ஸ், 2,525 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் இந்த படம் டே 4 இந்தியாவில் வந்து 6,40,00,000. டோட்டலாக 51,45,00,000. ஒரு பெரிய வசூலை வாரி குவிச்சுக்கிட்டு இருக்கு. 100 கோடி வசூல் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஸோ அது எத்தனை நாளில் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். வேர்ல்டு வைடு 322.6 மில்லியன் US டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் பலரினா அப்படிங்கிற படம் இந்தியாவில் இந்த படம் இதுவரையும் டோட்டலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா 14,94,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் இதுவரையும் உலகம் முழுக்க 128.3 மில்லியன் US டாலர்ஸ், அது மட்டுமே 1,100 கோடி கிட்ட வருது. ஸோ வசூல் ரீதியாக ஒரு பெரிய வெற்றி அப்படின்லாம் சொல்ல முடியல. மேபி வரப்போகிற நாட்களில் பார்ப்போம் இந்த படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத. அப்புறம் மெட்ரோ இன் டினோ அப்படிங்கிற ஒரு ஹிந்தி திரைப்படம். இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, எவ்வளோ ஷேர், எவ்வளோ தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். டே 4 இந்தியாவில் 3,75,00,000, உலகம் முழுக்க 4,44,00,000. ஸோ நல்லாவே ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஆனால் ஷேர் டீட்டெயில்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இந்தியா முழுக்க இந்த படம் 23,15,00,000, உலகம் முழுக்க 25,64,00,000, 85 கோடி பட்ஜெட், 40 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. இதுவரையும் 13 கோடி கிட்ட தான் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்குங்க. 34% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ மா அப்படிங்கிற கஜோல் அவர்களோட திரைப்படம் டே 11 இந்தியாவில் 85 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடி. ஸோ டோட்டலாக 43,55,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 65 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 35 கோடிக்கு போயிருக்கு. 23 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. நான் நேற்று சொன்ன மாதிரியே இந்த படம் இன்னும் ஒரு 24 25 கோடி வசூல் வரணும். ஸோ இப்போதைக்கு 66% ரெக்கவர் ஆயிருக்கு. சித்தாரே ஜமீன் பர் இந்த படம் பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. 18வது நாள் இந்தியாவில் 2,44,00,000, உலகம் முழுக்க 2,80,00,000. ஸோ டோட்டலாக இந்தியாவில் இந்த படம் இதுவரையும் 18 நாளில் 181,19,00,000, உலகம் முழுக்க 237 கோடியே 5,00,000. 90 கோடி பட்ஜெட், 65 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ், இதுவரையும் 126 கோடிக்கு மேலே ஷேர் வந்திருக்கு. அதாவது இப்போதைக்கு இந்த படம் வேர்ல்டு வைடு ஓவராலாக 60 கோடிக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டே கொடுத்துருக்கு. 194% இப்போதைக்கு ரெக்கவரி வச்சிருக்கு. தொடர்ந்து இந்த படம் நல்ல வசூல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் கண்ணப்பா திரைப்படத்தோட டே 11 ஆந்திரா தெலுங்கானால 28 லட்சம், உலகம் முழுக்க 36 லட்சம். டோட்டலாக 30 கோடியே 41 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 48 கோடியே 34 லட்சம் உலகம் முழுக்க. 185 கோடி பட்ஜெட்டு, ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா 28 கோடி கிட்ட இருக்கு. இந்த படத்தோட தியேட்டர்கள் ரைட்ஸு கிட்டத்தட்ட ஒரு வேல்யூ அப்படின்னு போட்டால் 85 கோடி கிட்ட வருது. இப்போதைக்கு இந்த படம் 33% தான் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. ஒரு டிசாஸ்டர், அல்ட்ரா டிசாஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா தம்முடு அப்படிங்கிற படம் டே 4 ஆந்திரா தெலுங்கானால 85 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடி. டோட்டலா இந்த படம் 8 கோடி இந்த 4 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. 70 கோடி பட்ஜெட், கிட்டத்தட்ட 40 கோடி கிட்ட தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. ஸோ 4 கோடி கிட்ட தான் ஷேர் வந்திருக்கு. ஒரு அல்ட்ரா டிசாஸ்டர் அப்படின்னே சொல்லலாம் இந்த படம் தம்முடு. அப்புறம் டிஎன்ஏ இந்த படத்தோட 18வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 5 லட்சம், உலகம் முழுக்க 6 லட்சம். டோட்டலா 8 கோடியே 2 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடி பட்ஜெட், 2.5 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ், 4 கோடியே 26 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. இப்போதைக்கு 170%. ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்து சின்ன வியாபாரம் பண்ணி பெரிய அளவில் எல்லாரும் சம்பாரிச்ச ஒரு படமா அமைஞ்சிருக்கு டிஎன்ஏ. ஸோ குபேரா இதுவரையும் 18 நாளில், அதாவது 18வது நாள் ஃபர்ஸ்ட் ஆந்திரா தெலுங்கானால 29 லட்சம், உலகம் முழுக்க 35 லட்சம். டோட்டலா ஆந்திரா தெலுங்கானால 18 நாள்ல 68 கோடியே 90 லட்சமும், உலகம் முழுக்க 135 கோடியே 95 லட்சம். பட்ஜெட் 130 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 65 கோடிக்கு போயிருக்கு. 73 கோடியே 62 லட்சம். தமிழ்நாடை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே இந்த படம் ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. ஸோ
ஓவராலாக ரெக்கவரி பார்த்தீங்க அப்படின்னா 113% இருக்கு. ஸோ தமிழ்நாடு தவிர இது எல்லா இடத்துலையும் மற்ற எல்லா இடத்துலையும் பிரேக் அவுட் பண்ணி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போயிடுச்சு. மார்கன் திரைப்படத்தோட டே 11 தமிழ்நாட்டில் 20 லட்சம், உலகம் முழுக்க 35 லட்சம். டோட்டலாக இந்த படம் 7 கோடியே 34 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 11 கோடியே 49 லட்சம் உலகம் முழுக்க. பட்ஜெட் 12 கோடி. தியேட்டர்கள் ரைட்ஸ் 5.5 கோடிக்கு போயிருக்கு. 6 கோடியே 38 லட்சம் இப்போதைக்கு ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 80 லட்சத்துக்கு மேல இந்த படத்துக்கு ஓவராலா டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. தமிழ்நாடு, ஆந்திரா 2 இடத்துலையுமே இந்த படம் ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. ஸோ 115%, 116% கிட்ட இந்த படம் இப்போதைக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. ஃபீனிக்ஸ் சூர்யா விஜய் சேதுபதி அவர்களோட திரைப்படம் டே 4 தமிழ்நாட்டில் 9 லட்சம், உலகம் முழுக்க 10 லட்சம். டோட்டலா தமிழ்நாட்டில் 73 லட்சம், உலகம் முழுக்க 80 லட்சம். பட்ஜெட் 6 கோடி. தியேட்டர்கள் ரைட்ஸ் 2 கோடி. ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு தான் போயிருக்கு பட்ஜெட்டை விட கம்பேர் பண்ணும்போது. 43 லட்சம் தான் ஷேரா வந்திருக்கு. 21% தான் இந்த படத்துக்கு ரெக்கவரி வந்திருக்கு. அப்புறம் பறந்து போ இந்த படத்தோட டே 4 தமிழ்நாட்டில் 38 லட்சம், உலகம் முழுக்க 42 லட்சம். நல்லாவே கலெக்ஷன் எடுத்திருக்கு. நேற்று திங்கக்கிழமை தமிழ்நாட்டில் டோட்டலா 3 கோடியே 9 லட்சமும், உலகம் முழுக்க 3 கோடியே 39 லட்சம். பட்ஜெட் 6 கோடி. தியேட்டர்கள் ரைட்ஸ் 3 கோடிக்கு போயிருக்கு. 1 கோடியே 91 லட்சம் இதுவரையும் ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 63% இப்போதைக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. இன்னொரு 2லேருந்து 2.25 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு அப்படின்னா பிரேக் எவனே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா வந்துட்டு இருக்கு. பார்ப்போம் வரப்போற நாட்கள் எப்படி வருது அப்படின்னு. அப்புறம் 3 BHK அப்படிங்கிற படம் டே 4 தமிழ்நாட்டில் 65 லட்சம், உலகம் முழுக்க 88 லட்சம். தமிழ்நாட்டில் டோட்டலா 5 கோடியே 34 லட்சம், உலகம் முழுக்க 6 கோடியே 64 லட்சம். 15 கோடி பட்ஜெட், 7.5 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ். இதுவரையும் 3.5 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. இப்போதைக்கு இந்த படம் ஒரு 50% கிட்ட ரெக்கவர் ஆயிருக்கு. இன்னும் இந்த படமே ஒரு 8 கோடி கிட்ட வசூல் வர வேண்டியது இருக்கு. ஸோ பார்ப்போம். நேற்று வீக் டேல அதாவது ஃபர்ஸ்ட் மண்டே ஒரு 80 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. வரப்போற நாட்கள் எப்படி கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இப்போதைக்கு பறந்து போ படமா இருக்கட்டும், இல்ல 3 BHK படமா இருக்கட்டும், இந்த 2 படமுமே ஓரளவுக்கு வசூல் நேற்று ஃபர்ஸ்ட் மண்டே எடுத்திருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த வீக் டேஸ்ல ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணும். அந்த பிரேக் ஈவன் அப்படிங்கிற பாயிண்ட்டை அது தாண்டும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அப்புறம் இந்த வீடியோல 19 இயர்ஸ் ஆஃப் இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி அந்த படத்தோட வசூலை பார்த்துருவோம். ரொம்ப நாளாக நம்ம சேனலில் கூட கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் இந்த படம் 19 வருஷத்தை கடந்திருக்கு. 2006ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்குங்க. இதை நான் கிட்டத்தட்ட அந்த கமலா தேட்டர் அந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் இந்த கமலா தேட்டரை தாண்டும் போது அவ்வளோ டிராஃபிக். யார் படம்டா ஓடுது? ஏதாவது ரஜினி கமல் படம் ஓடுதானா? இல்லை இம்சை அரசன் ஓடுதுன்னாங்க. அப்பா, அப்பேற்பட்ட வரவேற்பு இந்த படத்துக்கு. இந்த படம் வசூல் ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு ஹிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 11 கோடியே 50 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க இந்த படம் 14 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 14 கோடியே 65 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 4 கோடி தான். வெறும் 4 கோடியில தரமான மேக்கிங் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த படத்தோட செட்டுல இருந்து எல்லாமே. ஸோ ஷேரு 8 கோடிக்கு மேலே இது ஒரு சூப்பர் ஹிட், தரமான ஹிட் ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் உங்க எத்தனை பேரோட ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்க. சிம்பு தேவன் அவர்களோட ஒரு ஒரு தரமான படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.